இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் அறிவிப்பில் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகுப்பான 1000 ரூபாய் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் பொங்கலுக்கு வழங்கும் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியிருக்கிறார். பொங்கலுக்கு வழங்கும் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான தமிழக அரசின் அறிவிப்பை ஏற்கனவே அதிமுக விமர்சிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்தி இருக்காங்க 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க தொகை வழங்குவது தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில அந்த ரொக்க தொகை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும், ரொக்கத்தொகையானது பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இருக்கிறார். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாளில் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு கொண்ட பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிச்சிருக்கு என்றும், வழக்கமாக வழங்கப்படும் ரொக்க தொகை குறித்து எப்போது அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருவதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில ஒன்றிய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் இந்த வரும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க தொகை வழங்கப்படாது என்று நிதி அமைச்சர் அறிவித்துள்ளார் என்றும், பாஜக ஒன்றிய அரசு கடந்த 2021 புதிய ஆட்சி அமைந்தது முதல் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டி வருகிறது என்பதுடன் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதும் உண்மையாகும் என்றும் கூட அவர் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா, வரக்கூடிய பொங்கல் தினத்தன்று அந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்க தொகையானது வழங்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலும் இந்த 1000 ரூபாய் ரொக்கம் என்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில பொங்கலை சிறப்பாக கொண்டாட இந்த ரொக்கமானது வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முத்தரசன் அவர்கள் இத்தகைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.